இளவரசன் மங்களநாதன் அருகில் இருக்க கருநீல நிற குளத்திற்கு செல்கிறான். அவன் மிகவும் தாகத்தோடும் அழுக்கானவனாகவும் பயணத்தினால அழுக்கானவனாகவும் சோர்வோடு இருந்ததுனால குளத்துக்கு போன வேகத்தில் தண்ணியில் இறங்கிடுறான். தண்ணியில் இறங்கின உடனே அந்த வனதேவதை அவனுக்கு முன்னாடி வந்து, இது எனக்கு சொந்தமான குளம், இந்த குளத்தில் நீ நீர் எடுக்கணுன்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல இல்லை உன்கிட்ட பதில் இல்லைன்னா நான் உன்னை சாப்பிட்ருவேன், அதுதான் நான் வாங்கி வச்சுருக்க வரோன்னு சொல்லுது. நீ என்ன கேள்வி வேணாலும் கேளு, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு மங்களநாதன் சொல்கிறான். அது சொல்லுது, இறைவனின் கட்டளைகள் என்ன? அவன் சொல்கிறான், இதற்கு எனக்கு பதில் தெரியும். என்னென்னா, இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் தான் இறைவனின் கட்டளைகள் அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான். அதுக்கு அந்த வனதேவதை என்ன சொல்லுது, உனக்கு சரியான பதில் தெரியல அப்படின்னு சொல்லி அவனை கவர்ந்து கொண்டு போய் சிறையில் அடைச்சிருது. இது நடந்து கொஞ்ச நேரம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆள் போனவனை காணுமேன்னு சொல்லி இங்கே மங்களநாதனை காணுமே அப்படிங்கிறப்போ, சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு இவன் கிளம்புறான். இவன் கிளம்பி போனவன் இவனும் ஏற்கனவே சோர்வோடையும் நல்ல தாகத்தோடையும் இருந்ததுனால அந்த நீர்நிலையை பார்த்த உடனே நேராக வந்து இறங்கிடுறான். இறங்கினா அந்த வனதேவதை வந்துடுது. இளவரசனே, இந்த குளம் எனக்கு சொந்தமானது, இந்த குளத்தில் நீ நீர் அருந்தணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த கேள்விக்கு உன்கிட்ட பதில் இல்லைன்னா நான் உன்னை சாப்பிட்ருவேன், நான் உனக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன் அப்படின்றான். அப்போ அது சொல்லுது, இறைவனின் கட்டளைகள் என்ன? இறைவனின் கட்டளைகள் 4 திக்கும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இதுதான் இறைவனோட கட்டளைகள்னு அவன் சொல்கிறான். அது சிரிக்குது, உனக்கு இறைவனோட கட்டளை தெரியல, அதனால் நான் உன்னை சிறை பிடிக்கிறேன்னு அவனையும் கொண்டு போய் ஏற்கனவே மங்களநாதனை அடைச்சி வச்சுருக்க அதே சிறையில் இவனையும் அடைச்சிருது. அங்கே இவர்களுக்காக காத்திருந்த சூரியன் போன 2 பேரையுமே காணோம், ஏதோ ஆபத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் கிளம்பி வந்தவுடனே அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் மதிநுட்பம் வாய்ந்த இளவரசன் அல்லவா, அவன் நேரடியாக தண்ணியில் இறங்கலை, குளத்துக்கிட்ட வந்துட்டான். சுற்றி பார்க்குறான். பார்க்கும்போது காலடி 2 ஜோடி காலடிகள் தண்ணிக்கு போயிருக்கு, ஆனால் அது திரும்பி வரலை.